ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வேதத்தை எல்லாரும் திறந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 8வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கலாம். தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தடயங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்னொரு வசனத்தை இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தடயங்களை வைத்தான். சீரியரை தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நான் நம்புகிறேன் அந்த தாவீது அப்படின்ற இருக்கிற இடத்திலே உங்களுடைய பெயரை போட்டுக்கொண்டு நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், நாம் எங்கே போனாலும் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இடத்திலெல்லாம், உங்கள் பிள்ளைகள் போகிற இடத்திலெல்லாம், உங்களுடைய கணவனார் போகிற இடத்திலெல்லாம், உங்கள் மனைவி போகிற இடத்திலெல்லாம் அங்கே கர்த்தர் நம்மை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவி போன இடம் அது காப்பாற்ற முடியாத ஒரு இடம். அந்த இடத்திலே யாருமே அவர்களை காப்பாற்ற முடியாது. அந்த இடத்திலே யாருமே ஆபிரகாமுக்காக பேசவும் முடியாது. ராஜாவிடத்திலே எதிர்த்து பேச முடியாது. அந்த அரண்மனைக்குள்ளே போய், அதுவும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக அழைக்கப்பட்டு போய் தன்னுடைய கற்பை காத்து கொண்டு வெளியே வருவது என்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அது ஒரு ராஜ அரண்மனை. அங்கே அவர்கள் போடுவதுதான் சட்டம், அங்கே அவர்கள் போடுகிறதான் ரூல்ஸ். அங்கே இருக்கிற எல்லாருமே அவர்கள் பேசுகிறதை மட்டும்தான் கேட்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இடத்திலே ஆபிரகாமுடைய மனைவி கடந்து போய் கர்த்தர் அங்கே அவள் மேல் ஒரு சின்ன ஒரு கையாயிலும் படாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தது போல நான் நம்புகிறேன். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களோ ஏதோ ஒரு இடத்திலே ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே போய் சிக்கி இருக்கலாம். ஒரு ஆபத்தான மனுஷனுடைய கையிலே சிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு ஆபத்தான வெளி நாடுகளிலேயோ வெளி ஊர்களிலே இருக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீதை பாதுகாத்த கர்த்தர், தாவீதை எந்த ஆபத்து இல்லாமலும் போன இடத்திலிருந்தெல்லாம் தப்புவித்த கர்த்தர், இப்பொழுது அந்த நபர் போயிருக்கிற இடத்திலே கர்த்தர் எந்த ஆபத்தும் இல்லாமல் போன இடத்திலெல்லாம் அந்த மனிதனை கர்த்தர் காப்பாற்றி, அந்த பிள்ளையை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய மகிமையிலே நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நான் நம்புகிறேன் நம்ம இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு காரணம், நம்ம இன்றைக்கு இவ்வளவு சுகமாய் வாழ்வதற்கு காரணம், சிலர் சம்பாதிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி ஆபத்து இல்லாம எல்லாம் இல்லை. நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சுற்றி இருந்தது. நமக்கு விரோதமாய் சத்துரு எத்தனையோ முயற்சிகளை எடுத்தான், நம்மை கொல்லுவதற்கு வகை பார்த்தான். ஆனாலும் கர்த்தர் நம்மை போன இடத்துல எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம் என்று சொன்னால் நான் நம்புறேன், நம்ம போன இடத்துல எல்லாம் ஆபத்து இருந்துச்சு, ஆனா கர்த்தரே நம்ம என்ன பண்ணார்னா கிருபையாய் காப்பாற்றினார். அந்த தேவன் தான் இன்றும் வாக்கு கொடுக்கிறார். நீ எவ்வளோ பெரிய போராட்டத்துக்குள்ளே போனாலும் அங்கேயும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் தூதர்களை கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் என்கிற வார்த்தை இது அவ்வளவு விசேஷமானதாய் உங்கள் கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மையிலே இது மிகவும் விசேஷமானது.
இந்த தாவீது சாதாரணமான இடங்களுக்கு அல்ல, இவன் பல மோசமான இடங்களுக்கு கடந்து போனான். தாவீதை சவுல் என்கிற ராஜா அவன் மேல் காய்மகாரப்பட்டு அவனை பொறாமையோடு பார்த்து கோலியாத்தை கொன்று வந்த உடனே அங்கே ஸ்திரீகள் எல்லாரும் அவனை குறித்து பெருமையாய் பேசினதுனால அவன் மேல் பொறாமைப்பட்டு ஒரு நாட்டினுடைய ராஜா சாதாரணமான ஒரு சின்ன பையனை, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருத்தனை அவனுடைய உயிரை எடுப்பதற்காக துரத்துகிறார். அப்போ அவர் அனௌன்ஸ் பண்றாரு, யாராவது ஒருத்தர் தாவீதை பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க முடியும். இந்த தாவீதை கொல்லுவதற்காக இந்த சவுல் ராஜா வகை பார்த்தது ஒரு விஷயத்துல ரெண்டு விஷயத்திலே அல்ல, பல விஷயத்திலே அவர் முயற்சி எடுத்தார். அவனை ஆள் வச்சு அடிக்கலாம்னு நினைச்சாரு, தானே கடந்து போய் அவனை தூக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா எதுலையுமே நடக்காததுனால தன்னுடைய சொந்த மகளை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து, தன்னுடைய பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அந்த பொண்ணின் நிமித்தமாய் அவனை கொல்லலான்னு பிளான் பண்ணாரு. அப்போ தாவீதின் மேல சவுலுக்கு ஒரு பெரிய கொலை வெறி, எப்படியாவது அவனை கொன்றணும், எப்படியாவது அவனை அழிச்சிடணும், அவனை கொல்லுவதற்கு பல முயற்சி எடுத்தார்கள். இதற்காக தாவீது இந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து, வேதம் சொல்லுது, சிங்க கெபியிலே போய் தஞ்சம் புகுந்தான். இன்னும் அவனுக்கு எதிரான நாட்டிலே போய் தஞ்சம் புகுந்தான். பல இடங்களிலே வெயிலிலும் குளிரிலும் கடந்தார். தெரியாத இடங்களிலே இருந்தார். மலைகளிலே அவர் தங்கினார். ஆபத்து இருக்கிற இடத்திலே தங்கினார். மிருகங்கள் இருக்கிற இடத்திலே தங்கினார். அவன் தாவீது தன்னுடைய உயிருக்கு பயந்து போன இடம் பல இடங்கள். அவனுக்கு சுத்தி ஆபத்து, கண்ணுக்கு பக்கத்தில் ஆபத்து, அவனுக்கு முன்பாக ஆபத்து, பின்பாக ஆபத்து. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தாவீதை நேசித்ததுனால சுற்றி அவ்வளவு ஆபத்து இருந்தாலும் கர்த்தர் அவனை எல்லாருடைய கைக்கும், அவன் போன எல்லா இடத்திலையும் அவன் கூட இருந்து கர்த்தரே காப்பாற்றினார். நான் நம்புறேன், இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிருக்கு விரோதமாய் ஒருவேளை பிசாசு போராடி கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், அவன் எங்கு போனாலும் ஒரு கண்ணி அவனுக்காக வைக்கப்படுகிறது. அவன் எந்த இடத்துல போனாலும் அவனை கொல்லுகிறது போல ஒரு பிரச்சனை வருகிறது. அவன் எந்த இடத்துல போனாலும் சமாதானமா இருக்க முடியல, ஒரு சண்டை உடனே வந்துருது. என் பிள்ளை காப்பாற்றப்படுவானோ, என் பிள்ளைய கொன்றுவாங்களோ, இப்படிப்பட்ட பெரிய பயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமையானால் கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, தாவீதை போன இடத்துல எல்லாம் காப்பாற்றின அந்த கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரை காப்பாற்றி கர்த்தர் கொண்டு வருவேன். கர்த்தர் காப்பாற்றுவார். அவர்களுக்கு ஒன்றும் சேதமாகாது, அவர்களை ஒன்றும் பாதிக்காது. என் தேவனாகிய கர்த்தர் கூட இருப்பாரே ஆனால் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து அவன் சிங்க கெபிக்குள்ளே போனாலும் கர்த்தர் திரும்ப அவர்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சோ இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும். நான் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த வாக்கு தத்துவம் மிக தேவை. இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய கண்கள் அவ்வளவு பெருசா பார்க்காது, நம்ம வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்போம். சில இடங்களுக்கு நம்ம கடந்து போகும்போது, சில மனிதர்களிடத்தில் நாம் பழகும் போது அப்போ அது ஆபத்தான மனிதர்கள், ஆபத்தான இடம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம தெரியாமலே போய் நிற்போம், தெரியாமலே போய் பேசுவோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இதே போல எத்தனை ஆபத்துகள் நடந்திருக்கிறது. தெரியாம போய் அந்த மனுஷனிடத்துல பேசி, தெரியாம அந்த இடத்துல போய் சிக்கி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த சம்பவங்கள் எத்தனை பார்க்கிறோம். ஆனா நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் எந்த இடத்துல போனாலும் நீங்க என்ன காப்பாற்றணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆமென். என் பிள்ளை எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல சிக்காதபடி அவனை காப்பாற்றணும்னு நீங்க சொல்லி இந்த வாக்கு தத்தத்திற்காக ஜெபிங்க. தேவன் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். கைகளை அப்படியே மேல உயர்த்தி எல்லாரும் இந்த வாக்கு தத்தத்திற்காக ஜெபிப்போம். இது மிக அவசியமானது. ஹல்லேலூயா. இது மிக தேவையான ஒரு ஜெப குறிப்பு. ஆண்டவர் நீங்க போகிற இடத்திலெல்லாம் நம்மளை காப்பாற்றணும். கர்த்தாவே, இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே. என் மகனை போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன், என் மகளை போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன். ஆனால் அப்பா கேட்கலையப்பா. ஆனா இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன். அவன் எந்த இடத்துல போனாலும், என் மகள் எந்த இடத்துல போனாலும் அங்கே ஒரு தூதனை அனுப்பி என் பிள்ளையை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே ராஜா. அந்த வாக்கு தத்த வசனத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் தலையின் மேலும் என் வம்சத்தின் தலையின் மேலும் அப்படியே நிறைவேற்றுங்க, அப்படியே நிறைவேற்றுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
நம்முடைய தேவன் அப்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது மிக முக்கியமான ஜெப குறிப்பு. நம்முடைய கண்ணு தெரியாத, நம்ம அறியாத இடத்துல போய், ஆபத்தான இடத்துல போய் நின்றுட்டு இருக்கும்போது நம்முடைய தேவன் அங்கே ஏதோ ஒன்றை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார் என்றால் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. போற இடத்துலெல்லாம் நம்ம ஆபத்தை கடந்து காப்பாற்றப்பட்டு வெளியே வர்றது என்கிறது அது கர்த்தர் நம்ம மேல வச்ச தயவுனால மட்டும்தான் முடியும். என்னுடைய கண்ணுக்கு எதிராய் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. பாருங்கள், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் தன்னுடைய மகன் வெளிநாட்டுக்கு போனார். அங்கே வெளிநாட்டுக்கு போற இடத்துல இங்கே ரொம்ப நல்ல பிள்ளையா தான் இருந்தான். ஆனால் வெளிநாட்டுக்கு போன உடனே அவன் தங்கி இருக்கிற ரூமில் நிறைய நண்பர்கள், குடிகார நண்பர்களோடு அவன் ஐக்கியம் வைத்திருந்தான். அந்த நண்பர்களோடு ஐக்கியம் வைத்திருந்து இரவு நேரத்தில் ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டையில் வாக்குவாதம் வந்து இவன் தன்னுடைய கையில் இருந்த கத்தியில் எவனோ ஒருத்தனை தொட போய் அவனுக்கு ரொம்ப கோபமாகி எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு அடித்து, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. இவன் மட்டும் தன்னுடைய வீட்டிலே இருந்து மனம் வெம்பி என்னை இப்படி அடிச்சுட்டாங்களே, என்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த வீட்டிலேயே தற்கொலை செய்து, தூக்கில் தற்கொலை செய்து மாண்டு போனான். அவனுடைய பாடி கூட இந்த இடத்துல இந்த ஊருக்கு கொண்டு வர முடியல. அப்போ அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஐயோ, ஒரு நல்ல வாலிப பையன், அவ்வளோ அழகான ஒரு வாலிப பையன் அயல் நாட்டில் வெளிநாட்டில் போய் தற்கொலை செய்து இங்கே இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான், அப்படியே மாண்டு போனான். அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன், அவங்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்போது நான் நம்புகிறேன், நம்ம சில இடங்களுக்கு போய் காப்பாற்றப்பட்டு திரும்பி வர்றது என்கிறது வந்து ஆண்டவர் நம்ம மேலே வைத்த பெரிய கிருபை. ஆமேன்னு சொல்லுவோம். சிம்சோன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, எத்தனை அற்புதங்கள் அவன் மூலமாய் நடத்தினது. ஆனால் தெளிலாள் அப்படின்ற ஒருத்தியினுடைய வீட்டிற்கு போய் அவன் திரும்பி வரவே இல்லை. பாருங்களேன், கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தும் திரும்பி வரல. ஆண்டவர் அவனை, இந்த மாதிரி நடக்குது, நீ வந்திருப்பா, இது ஒரு ஆபத்தான இடம், நீ இருக்கிற இடம் சரியில்லை, இந்த இடத்துலயே உனக்கு அழிவு ஆரம்பமாகிறது, இந்த இடத்துலயே உன்னுடைய கண்களை பிடுங்க போறாங்க, இந்த இடத்துலயே உன் பலன் உன்னை விட்டு போக போகுது அப்படின்னு ஆண்டவர் பல விசை எச்சரித்தும் கூட அவனால அந்த இடத்தை விட்டு வெளியே வரவே முடியல. இது ஒரு மிகப்பெரிய கட்டு. இந்த ஜெபத்தில் இருக்கிற யார் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ போகிற இடம் எவ்வளோ ஆபத்தான இடமா இருந்தாலும் நான் சொல்றேன், ஆண்டவர் ஒன்று அந்த இடத்துல இருந்து கர்த்தர் காப்பாற்றணும்னு நீ ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் தெரியாம போயிட்டேன், இந்த இடம் ஆபத்தான இடம்னு எனக்கு தெரியுது, இது ரொம்ப மோசமான இடம்னு எனக்கு தெரியுது, இந்த இடத்துல இருந்தா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியுது, இன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, இந்த வாக்கை எனக்கு நீங்க உறுதிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அங்கிருந்து அழகாய் காப்பாற்றி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சில காரியங்களை, சின்ன சின்ன காரியத்தை உங்களுக்கு கொடுத்து, கொஞ்சம் பணத்தை கொடுத்து, அப்படியே ஆசை காமிச்சு கையிலே அடிமையா வச்சிருந்து, எனக்கு தெரியும் எத்தனை பேர் அப்படியே அடிமையா வச்சிருந்து வெளியே வரவிடாம அவங்க கூடயே வச்சிருந்து அவங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அப்போ நம்ம போற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஜீவனோட திரும்பி வர்றதுன்றது ஆண்டவர் நம்ம மேல வச்ச பெரிய இரக்கம். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர், நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேருக்கு ஆபத்து பக்கம் வரைக்கும் வந்திருக்குது. அதான் ஆபத்துக்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லை, ஒரு அடி தூரம் கூட இல்லை. ஆபத்து, தாவீது வீட்டில் இருக்கும்போது சவுல் ஈட்டியை எடுத்து அவன் மேல் எய்கிறான். ஈட்டியை பொறுத்த அளவில் குறைஞ்சது 70-80 அடிக்கு அந்த பக்கத்தில் இருக்கும்போது இங்கேருந்து எரிஞ்சா அந்த மனுஷனை போய் அது குத்தும். ஆனால் ஒரு ரூமில் என்ன, ஒரு 10 அடி கூட இல்லை, அந்த இடத்துல ஈட்டி எடுத்து இப்படி இப்படி வச்சாலே அவன் மேலே பட்டுரும். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து கூட தாவீதை என்ன பண்ணாருன்னா கர்த்தர் காப்பாற்றினார். இன்று ஆண்டவர் ஆணித்தரமாக வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய குழிக்குள்ளே போனாலும், எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைக்குள்ளே போனாலும், எவ்வளோ பெரிய சக்திக்குள்ளே போனாலும், அங்கிருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி கர்த்தர் கொண்டு வருவார். இது உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் வச்ச அபிஷேகம், நம்முடைய சன்னதி மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம். கர்த்தர் தூதர்களை கொண்டு காவல் வைப்பார். இதுவரைக்கும் அப்படித்தான் நடத்தினார், இனியும் கர்த்தர் அப்படித்தான் நடத்துவார். கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிற தேவன். ஆமேன். போகிற இடத்திலெல்லாம் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். நம்புறீங்களா? இன்னும் ஒரு விஷயம் கூட கர்த்தரிடத்துல சொல்லலாமா? இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நீங்க கைவிட்டக்கூடாது, என் பிள்ளைகளை கைவிட்டக்கூடாது. நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய பாதுகாப்பா மாறும்.
இந்த வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் கண்ணு தெரியாதவங்க, நம்முடைய பிள்ளைகள் அறியாமையில் இருக்கிறவங்க. அவன் போகிறது ஆபத்துன்னு தெரியாது, அவன் போய் நிற்கிற இடம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற இடம்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் தான் காப்பாற்றணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, செய்வீராக. போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவாராக. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்நிய நாட்டுக்கு அவன் கடந்து போகிறான். அவர்கள் அடிமைத்தனத்தை பண்ணுகிறவர்கள், சாகிற வரைக்கும் ஒரு மனிதனை அடிமையில் வைக்கிறவர்கள். அந்த இடத்திலே போய்விட்டு திரும்பி காப்பாற்றப்பட்டு ஜீவனோட திரும்பி வருவது என்கிறது அது நடக்காத காரியம், அது நடக்காது. அதனால தான் அவன் சகோதரர்களெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இனி அவனை எங்கே பார்க்க போகிறோம், இனி அவன் செத்துருவான், இனி அவன் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனால் யோசேப்பு போன இடம் எவ்வளவு கொடிய இடமா இருந்தாலும் கர்த்தர் அங்கே யோசேப்பை கிருபையாய் காப்பாற்றினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அங்கே அவனை காப்பாற்றினார். அந்த தேவன் தான் நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் என்ன செய்வேன் என்றால் கர்த்தர் காப்பாற்றுவேன். நீங்க போகிற இடத்துல 1000 ஆபத்து இருந்தாலும் உங்க கூட இருக்கிற ஆண்டவர் ஆபத்துக்கு உங்களை விலக்கி பாதுகாத்து உங்களை அழகாய் ஆச்சரியமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலைக்கு போகும்போது அந்த சிறைச்சாலை ஆபத்தான இடம், ஆனால் கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அங்கே அவனுடைய ஊழியம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவங்க போற இடத்துலலாம் ஆண்டவர் அவங்க கூட இருந்து கர்த்தர் அவங்களை என்ன பண்ணார்னா கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென் சொல்லுவோம். நான் இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆபத்தான இடத்துக்கு போகலைன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ ஆபத்தான இடத்துக்கு போனேன். கர்த்தர் என்ன பண்ணார்னா என்ன கிருபையாய் காப்பாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு சாட்சி மறக்க முடியாத சாட்சி. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் நான் செங்கல் சூளைக்கு வேலைக்கு அப்போ தான் போனேன். அப்போ தான் ஒவ்வொரு தெருவாக போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், உடஞ்ச கண்ணாடி பாட்டில் எல்லாம் பொறுக்கி அதை சாக்கில் போட்டு விற்று அதன் மூலமாய் வர்ற அந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்குற வழக்கம் இருந்தது. அப்போ ரொம்ப கஷ்டப்படுற டைம். அப்போது 5 ரூபா அப்படின்றது ரொம்ப பெருசு. அப்படின்னா அந்த வருஷத்தில் ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து வச்சிருந்து கிட்டத்தட்ட 15 ரூபா சேர்த்து வைப்போம். அந்த 15 ரூபாவுக்கு ஒரே ஒரு நாள் கடையில் போய் கறி வாங்கி சாப்பாடு சாப்பிடுவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு வருஷம் சேர்த்து வச்ச 15 ரூபா. அன்னைக்கு 5 ரூபா அப்படின்றது எங்களுக்கு ஒரு விலையேற பெற்ற பணம். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா ஒரு மாடு வளர்த்துறாங்க. அந்த மாடை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு டாக்டர் இருந்தார். அப்போ அந்த டாக்டர் என்னை பார்த்த உடனே சொன்னார், இது உங்கள் பையனா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டார். ஆமாம், எங்கள் பையன்தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த டாக்டர் சரி, இவனை வேணா எனக்கு அசிஸ்டண்ட்டாக விடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் வெட்டினரி டாக்டர் இல்லை, அவர் பெரிய படித்தவர், ரொம்ப வசதி உள்ளவர். ஐயோ, எங்கள் பையன் இவங்க கூட போயிட்டான்னா அவ்வளோதான், என் பையன் ரொம்ப நல்லா வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா, ஐயோ சார் உங்கள் காலில் வேணா விடுறேன் சார், என் பையன் இந்த கடைசி பையன், எல்லா பசங்களும் எனக்கு கெட்டு போயிட்டாங்க, இவன் ஒருத்த மட்டும் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, இவனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாடெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அங்கே அனுப்பி சொல்லிட்டு என்னை ரூமுக்கு வர சொன்னார். அவருடைய ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போன உடனே என் கையை பிடிச்சி என் கைக்குள்ளே 5 ரூபா வச்சார். 5 rupees காயின் 5 ரூபா வச்சார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சரி, என்னடா 5 ரூபா கொடுக்குறாரு இவர், என்ன எதுக்காக இவர் 5 ரூபா கொடுக்குறாரு? 5 ரூபா கொடுத்துட்டு அவருடைய கையை எடுத்து என் உடம்புல நிறைய இடங்களில் தொட்டார். எனக்கு அப்படியே கூச்சமாக இருந்தது, ஷாக் ஆயிடுச்சு. அப்போது அவர் என்னுடைய உடம்பை தொட்டுட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு இந்த பணத்தை தந்திருக்கிறேன், இந்த பணத்தை தர்றேன், நீ யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இல்லை, இவருடைய மோட்டிவேஷன் ரொம்ப தவறாக இருக்குது, இவர் ஒரு தவறான ஆள் அப்படின்னு. அப்போது நான் உடனே அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன் வெளியே. அந்த பணத்தை எடுக்காமல் அங்கே வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு அவர் வர்றார். சொல்கிறாரு, டெய்லி உங்கள் பையனை ஸ்கூல், அங்கே ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் முடித்து என்னை பார்த்துட்டு அரை மணி நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருங்க, டெய்லி 10 ரூபா உங்கள் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்றேன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க.
நான் என்ன பண்ணுறேனே தெரில. இதை எங்கள் அம்மாட்ட எதையுமே சொல்ல முடியாது. எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. டெய்லி எங்கள் அம்மா பயங்கரமான திட்டு. நான் அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா அங்கேருந்து திட்டுவாங்க. ஏன் உனக்கு அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு கஷ்டமா? அவ்வளோ ஏன் அரை மணி நேரம் அங்கே வேலை செஞ்சால் 10 ரூபா கொடுக்குறாருல்ல, இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம்ல. எத்தனையோ டைம் எங்கள் அம்மாட்ட புரிய வைக்கணும் முயற்சி எடுப்பேன். சரி, அவங்கள்ட்ட புரிய வைக்க முடியாது. இப்படியே பல மாதங்கள் திட்டு வாங்கினேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த பக்கமே நான் போகவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், சிலர் அப்படின்னா அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு அன்னைக்கு 10 ரூபான்றது எங்களுக்கு கோடி ரூபாவுக்கு சமம். அன்னைக்கு ஆகாரத்துக்கே வழி இல்லாத டைம் தானே. ஒரு வாரம் 7 நாள் போனோன்னா 70 ரூபாய் ஆயிடுச்சு. யார் 70 ரூபா கொடுப்பா? ஐயோ, அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவேளை அன்னைக்கு போயிருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையே சீரழிந்து போயிருக்கும். என் எதிர்காலமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அந்த மனுஷன் என்னை அப்படி உயிரோடையே புதைச்சிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வயசுலேயே என் மேலே கர்த்தர் கிருபை வைத்து அந்த பொல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தரே என்னை தப்புவித்தார். அந்த ஆசை எனக்கு வரல, அந்த விருப்பங்கள் எனக்கு வரல. எனக்கு ஒரு பெரிய வெறுப்பை கர்த்தர் தந்தார். அப்போ நான் நம்புறேன், இப்படி பொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை அழிக்க, நம்முடைய கணவனாரை அழிக்க, நம்முடைய மனைவியை அழிக்க காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யார் தான் அவங்கள காப்பாற்ற முடியணும்னா கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் அங்கிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்புவித்து கொண்டு வர வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். அதனால நான் சொல்றேன், இது வெறும் வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இது உங்களுடைய ஜெப குறிப்பாவே மாறட்டும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு படித்து ஊழியத்திற்கு பல டிகிரியை வாங்கி அபிஷேகம் பெற்று நல்ல பிரசங்கம் பண்ணி நல்ல ஆராதனை நடத்தி நல்ல கீபோர்டெல்லாம் வாசித்து, ஐயோ இவங்க எதிர்காலம் எல்லாம் ரொம்ப பெரிய எதிர்காலமாக இருக்கும்னு மனசுக்குள்ள நான் நினைச்சிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நபர்கிட்ட, ஒரு மனுஷனிடத்தில் போய் சிக்கி அந்த மனுஷனிடத்தில் கூட்டு வச்சதுனால, அந்த மனுஷனிடத்தில் போய் பேசினதுனால தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, ஊழியத்தை இழந்து, எதிர்காலத்தை இழந்து இன்னைக்கு நிற்கிறவங்களை கண்ணால் பார்க்குறேன். அதனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்னா, போகிற இடத்துலலாம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணணும்னா கர்த்தர் தப்பு வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த தாவீதை போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஏன் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார்? ஒரு இடத்துல கூட அவனை சிக்க வைக்காம ஆண்டவரே முன்னாடி நின்று கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்றதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் என் இருதயத்தில் பேசினார். அதை மட்டும் சுருக்கமாய் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 23வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 23வது வசனம், அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தையின்களையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலில் நிந்திக்க நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். நீங்கள் அடுத்து வாசிக்கும் போது 32வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானாகிய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. அவன் ஜீவனுடைய தேவனுடைய சேனையை
நிந்தித்தானே. ஆமென் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்தின ஜெயித்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கோலியாத்தோட இந்த தாவீது சண்டை போட அவசியம் இல்லை. சண்டை போடுவதற்கு யாரும் என்கரேஜ் பண்ணல. நீ சண்டை போடுவாய், போட்டா தோற்று போவான்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனாலும் இந்த கோலியாத்தை ஜெயிக்கணும், இவனுக்கு விரோதமா வரணும் அப்படின்ற அந்த வெறி அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். அவன் என்ன சொல்றான்னா, இவன் ஜீவனுள்ள தேவனை என்ன செய்தான் அப்படின்னா அவன் நிந்தித்தான். என் ஆண்டவரை அவன் நிந்திச்சான். அதனால இஸ்ரவேலில் இருக்கிற நிந்தையை கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா நீக்கி போடுவேன். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுறதற்கு காரணம் என்னன்னா, அவன் எங்க போனாலும் ஆண்டவரை அவன் முன்னாடி வச்சான். ஆமேன் சொல்லுங்கள். எங்கு போனாலும் அவனுக்கு முன்பாக யார் இருந்தார்னா கர்த்தர். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்க போகிற இடம் உங்களுக்கு தெரியாத ஆபத்தான இடமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அங்கிருந்து காப்பாற்றணும்னா நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க. நீங்க எங்க போனாலும், நீங்க எதை ஆரம்பிச்சாலும், நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா கர்த்தரை முன்னாடி வைங்க. ஆண்டவரை முன்னாடி வைங்க. கர்த்தரை முன்பாக நீங்கள் வைக்கும் போது நீங்கள் தெரியாத இடத்திற்கு போனாலும் அங்கே உங்களை காப்பாற்ற வேண்டியது என் கர்த்தருடைய கடமை. ஹல்லேலூயா. ஸோ ஆனால் ஆண்டவரை முன்னாடி வைக்காம நீங்க போகும்போது சில நேரத்தில் சூழ்நிலை மாறிடும். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் போகலாம், ஒருவேளை உங்களுடைய மனதை சத்துரு வஞ்சிச்சு கூட அந்த காரியத்தை நீங்க செய்கிற மாதிரி போகலாம். ஆனால் நான் சொல்றேன், எங்கு போனாலும் நீங்க யாரை முன்னாடி வைக்கணும் அப்படின்னா கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ஆண்டவரே நீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. ஆண்டவரே இந்த காரியம் நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, இந்த காரியத்தை குறித்து டிசைட் பண்றதுக்கு எனக்கு தெரியாது, இதை நான் செய்யறது தவறுன்னு ஒரு மனசு சொல்லுது, ஒரு மனசு சரின்னு சொல்லுது. ஆனாலும் உங்க கையில விழுறேன், நீங்க முன்னாடி வாங்க, நீங்க இருங்க, நீங்க கிரியை செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்குதுன்னா செய்யுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை தடுத்துருங்க, உங்களுக்கு பிடிக்காது எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கர்த்தரை முன்னாடி வச்சீங்க அப்படின்னா நான் நம்புறேன் தேவன் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருபையாய் காப்பாற்றுவார். யோசேப்பு ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. எகிப்தினுடைய நாட்டில் எல்லாருக்கும் முன்னாடி யாரை வச்சான் அப்படின்னா கர்த்தரையே முன்பாக வைத்தான். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. எங்க போனாலும் யாரை முன்னாடி வைக்கணும் அப்படின்னா என் இயேசு எனக்கு முன்பாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், ஆண்டவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு நம்ம நிறைய பேர் தயங்குகிறோம், நம்ம நிறைய பேர் வெட்கப்படுறோம். ஒருவேளை இவங்க கிறிஸ்டின்னு நினைச்சிருவாங்களோ, ஒருவேளை கிறிஸ்தவங்க நினைச்சிட்டாங்கன்னா, ஆர்டர் வராமல் இருந்துச்சுன்னா, நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னா, நான் சொல்றேன் இல்லை இல்லை, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் கட்டளை இடாவிட்டால் காரியம் வாய்க்கவே வாய்க்காது. நம்ம ஜெபிக்கிறது, நம்ம ஆண்டவரிடத்தில் தேடுறதெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு தான் நம்ம தேடுறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம தேடுவோமே. ஆனால் யாரை முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தரையே முக்கியத்துவப்படுத்தணும். நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய முக்கியத்துவம் நிறையவே தெரியுதுங்க. நான் எத்தனையோ கம்பெனியில், எத்தனையோ கடைகளில் அந்த கடை திறக்கும் போது போய் நின்றுருக்கிறேன். கடை திறக்கும் போது ஃபஸ்ட்டு முதல் கஸ்டமராக நம்ம போய் நின்னோம் அப்படின்னா எந்த கடையானாலும் உலகத்தானுடைய கடையில் 10 நிமிஷமாவது லேட் ஆகும். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இப்போ தான் நான் கடையை திறக்கிறேன். கடையை திறந்து அவன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருந்த எல்லா பாத்திரங்களையும் அவன் க்ளீன் பண்ணி எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி எல்லாத்துலேயுமே திரிய வச்சு அதை பற்ற வச்சு அவன் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை செய்வாங்க. ஆனால் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ரொம்ப துக்ககரமான காரியம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதே இல்லை, கடை திறக்கும் போது ஜெபம் பண்ணுறதே இல்லை, காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறதே இல்லை, அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணுறதே இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும்
ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கர்த்தரையே வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி நிற்கிறவங்களுடைய மொபைலை பார்த்தாலே தெரியும். ஒரு வாலிப தம்பி ஆண்டவருக்குள்ள அவன் இருக்கானா இல்லையா, அவன் ஆண்டவரை நேசிக்கிறானா இல்லையா அப்படின்றது எதில் தெரியும் அப்படின்னா அவனுடைய மொபைலை வாங்கி பார்த்தாலே தெரியும். அவன் மொபைலை வாங்கி பார்த்தா முன்னாடி வால்பேப்பரில் வசனம்தான் இருக்கும். அவனுடைய வாட்ஸ்அப் டிபியில் ஆண்டவருடைய வார்த்தை தான் இருக்கும். அவன் சுற்றி அவன் ஃபார்வேர்ட் பண்ணுறது, அவன் வச்சிருக்கிறது, அவன் கேட்கிற பாடல்கள், இது எல்லாம் எதை சார்ந்து இருக்கும்னா ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட இதில் அவன் இல்லை அப்படின்னா நான் சொல்லுவேன், அந்த மகனுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, ஆண்டவரோட இருக்கிறதுல விருப்பம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆண்டவரை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒரு வரையும் போது கூட அப்படிதான் நம்ம வரைவோம், எழுதும் போது கூட அப்படிதான் நம்ம எழுதுவோம். எல்லாத்தையும் பாருங்க, சிலர் எடுக்கும்போது அவங்க எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஆனால் சிலருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கவே இருக்காது. சில திருமண வீட்டிற்கு நான் போய் அழுது கொண்டு திரும்பி வந்திருக்கிறேன். அழுது கொண்டு திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன், ஆனால் அவ்வளவு துக்கத்தோடு நடத்தி வச்சிருக்கிறேன். எப்படி தெரியுமா? கணவன் மனைவியாக்க போற மாப்பிள்ளை பொண்ணு வருவாங்க, வந்து நின்று இங்க வந்து பைபிளை தேடுவாங்க, இங்க வந்து பைபிளை தேடுவாங்க. அந்த நம்முடைய கிறிஸ்தவ பெண்டிகாஸ்ட் ஆராதனையிலேயே திருமணம் என்றாலே எதை மாத்துறது தான் பைபிள். அதுல பைபிளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை ஜோம் பண்ணி வார்த்தையில தான் உங்க குடும்பம் கட்டப்படும், வார்த்தை முக்கியம்னு அதற்காக ஜோம் பண்ணி நம்ம கொடுப்போம். ஆனா கணவன் மனைவியாக போறவங்க பைபிளையே மறந்து வச்சுட்டு வந்துருவாங்க, பைபிளே வாங்கி இருக்க மாட்டாங்க. நான் எத்தனை பேருக்கு பழைய பைபிளை கொடுத்துருக்கேன் தெரியுமா? பழைய பைபிளை. சரி, இப்போ என்ன பண்றது, அந்த நேரத்தில் போய் அவங்கள என்ன பண்ண முடியும்? அது அவங்களுக்கு முக்கியமான நாள், அவர்களுக்கு சந்தோஷமான நாள். அந்த நாளில் போய் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த முடியுமா? மனசு வருத்தப்படுத்த முடியுமா? ஐயோ, அவ்வளோ. நான் சொல்றேன், அப்போ இப்படி ஆண்டவரை கனப்படுத்தாத ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் எப்படிங்க கனப்படுத்த முடியும்? கேட்டா சாரி 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன், பிரேஸ்லெட் 2 லட்சம் ரூபா, சாப்பாட்டுக்கு ஒரு தலைக்கு 400 ரூபா, இதை லிஸ்ட் போடுவாங்க. மண்டபம் 35,000, எல்லாம் காஸ்ட்லி. ஆனா கர்த்தருக்கு மட்டும் என்ன இல்லை சொல்லுங்க? கர்த்தருக்கு மட்டும் இடமே இல்லை. ஒரு நாள் ஆலயத்தில் உட்காந்துருக்கிறேன். இங்கே ஆலயத்தில் உட்காந்துருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற மண்டபத்திலேருந்து ஒருத்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து பாஸ்டர் 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 என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு நிமிஷம் வந்து என் பிள்ளைக்கு ரிசப்ஷன், ஜெபம் பண்ணிட்டு போங்க. பிள்ளைக்கு எப்போ ரிசப்ஷன்? பிள்ளைக்கு ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிள்ளைக்கு யாராவது ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். இப்போ நான் அது நடந்துட்டு இருக்குது, சர்ச்சில் நான் உட்காந்துருக்கிறேன், வாங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அப்போ ஏன்னு கேட்டா, இல்லை நான் சொல்ல மறந்துட்டேன். சொல்றதுக்கு சாப்பாட்டுக்கு மறக்கலை, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மறக்கலை, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு மறக்கலை, எல்லா லைட்டு சீரியல் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஊழியக்காரருக்கே சொல்லலை அப்படின்னா இவங்க ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டா போயிருப்பாங்க, இவங்க அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டா போயிருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை முன்னாடி வைக்காத அந்த திருமணம் எப்படிங்க வெற்றியாக இருக்கும்? கர்த்தர் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு சீக்ரெட் நீங்கள் முன்னாடி வச்சுங்க. எங்கே போனாலும் யார் தான் முக்கியம்னா, கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரை முதல்ல வச்சிருங்க, ஆண்டவரை ஃபஸ்ட்டாக வச்சிருங்க. கர்த்தரை கனப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா கைவிடவே மாட்டார். அவருடைய கையில் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஃபாரின் போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போல்லாம் யாராவது ஒருத்தர் தான் ஃபாரின் போவாங்க. அதுவும் பெண்கள் வந்து ஃபாரின் அப்போ போகவே மாட்டாங்க. ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஏஜெண்ட் வச்சு ஒரு இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்காக அப்ளை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே சென்னையில் இருக்கிற எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தத்தில் இருக்கிற ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய இன்டர்வியூக்காக அனுப்பிவிடுறாங்க. ரொம்ப அழகான ஒரு பெண்.
பார்த்த உடனே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த பணமும் நீங்கள் கட்ட வேண்டாம், உங்களுக்கு விசா ரூமு எல்லாமே அவங்க பண்ணி அனுப்பிடுவாங்க, நீங்கள் இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன உடனே அந்த காலத்துலலாம் பெருசாக இந்த மாதிரி இன்டர்நெட் இதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நம்பிக்கை வச்சு வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் பிள்ளை அப்ராட் போடுது பாஸ்டர், ஜெபம் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் வச்சு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து எல்லாரும் போய் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இவங்களை ஸ்ட்ரெயிட்டாக இவங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு விபச்சார விடுதிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த வாலிப பிள்ளை இவங்களுக்கு தெரியவே இல்லை. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு பெரிய கேம்பஸ்ஸு, அந்த கேம்பஸ்குள்ளே நிறைய வீடுகள் இருக்கிறது, நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். போன உடனே ஒரு ரூமில் இவங்கள்ட்ட ஒரு ரூம் கொடுத்து அந்த ரூமில் இருங்க அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு போன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம தவறான ஒரு இடத்திற்கு வந்துட்டோம் அப்படின்னு. அந்த அந்த கீழே போய் நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி அங்கிருந்து ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே நிற்கிறாங்களாம். இவங்க அழுதுட்டே, நான் வந்து சேர்ந்துட்டேன், நான் ஒரு மோசமான இடத்துல இருக்கேன்னு கூட அவங்களால சொல்ல முடியல, அழுதுட்டே வச்சுட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பிள்ளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால தான் அழுது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த இரவில் எல்லா ரூம்லையும் கேர்ள்ஸ் இருக்கிறாங்களாமா. ஒரே ஒருத்தர் ஜன்னல் வழியாக வந்து சொன்னாராம்மா, ஏம்மா உன்னை பார்த்தா பேதையா தெரியுது, நீ நல்ல பொண்ணா தெரியுது, நீ நல்ல இடத்துக்கு வரலம்மா, நீ ரொம்ப கெட்ட இடத்துக்கு வந்திருக்கிற, இது ரொம்ப மோசமான இடம், நீ எப்படி இங்கே வந்தேன்னு தெரில, ஆனால் ஒன்று பண்ணு, இன்னைக்கு இரவு உன்னுடைய கதவை தட்டும் போது அந்த கதவை மட்டும் நீ திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் போயிட்டாரு. திரும்பி பார்த்தா அவரை காணோம். அப்போ அன்றைக்கு இரவு அவங்க சொல்றாங்க, பல விஷயம் அவங்களுடைய கதவை தட்டுறாங்களாம். இவங்க திறக்கவே இல்லை, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி பிள்ளை போயிருச்சு, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அந்த வெளிநாட்டில் இருந்தாங்க, நீங்கள் போய் பிள்ளைய கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் பாருங்க, இப்போதான் அவள் வந்திருக்கிறா புதுசு அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்க்கறதுக்காக வந்தவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு மனுஷனுடைய கை கூட அந்த பிள்ளை மேலே படாதபடி கர்த்தர் அவளை கிருபையாய் காப்பாற்றி ஆண்டவர் சுகமாய் கொண்டு வந்து இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய திருச்சபையில் அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் இங்கிலீஷில் அவங்க சண்டே ஸ்கூல் ஃபுல்லாக அவங்க தான் இன்னைக்கு இன்சார்ஜாக இருக்காங்க. ஆண்டவர் அவங்களை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்போ நான் நம்புகிறேன், கர்த்தரை முன்னாடி வச்சு போகும்போது நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். நம்ம கண்டிப்பா வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் ஒரு உதவியை அனுப்புவார். நான் நம்புறேன், இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பிள்ளை ஆண்டவரை முன்னாடி வச்சு தானே போயிருக்காங்க. உங்க வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் தானே நீங்க முன்னாடி வைக்கிறீங்க. அந்த இடத்துல கர்த்தர் யாரையாவது ஒருத்தரை கொண்டு கர்த்தர் காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். பவுலையும் சீலாவையும் காப்பாற்றுவதற்கு தூதர்களை அனுப்பின கர்த்தர், பேதுருவை காப்பாற்றுவதற்கு தூதர்களை அனுப்பின கர்த்தர், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துலயும் யாரை முன்னாடி வைக்கணும்னா கர்த்தரையே முன்பாக, கர்த்தரையே முன்பாக. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாரை முன்னாடி வச்சான் அப்படின்னா கர்த்தரையே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை குறித்து நேகோவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே முன்பாக வைத்தான். கர்த்தரை முன்பாக வைக்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவதில்லைன்னா அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகும்போது தன்னுடைய பேக்கில் பைபிள் வச்சுட்டு போவாங்க பாருங்களேன். சரி, எவ்வளோ நல்ல பிள்ளைங்க அவங்க. ஸ்கூல் பேகுக்குள்ளே பைபிளை வச்சுட்டு போவாங்க. நான் ஸ்பிரிச்சுவல், எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல். அவங்களுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் எடுத்து பார்த்தா பிரைஸ் தி லார்ட், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகள் வந்து மாறிட்டாங்க. கர்த்தரை முன்னாடி வைக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. பைபிளை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போனால் கூட நிறைய பேர், நான் பைபிள் எடுத்துகிட்டு ஏன் போகணும், எங்கள் அம்மா சுமக்கட்டும். அதான் கணவனார் பிள்ளைங்க எல்லாமே அந்த அம்மாவுடைய தலையில் கட்டிடுவாங்க பைபிள். அந்த அம்மாவுடைய பேக் பார்த்தீங்கன்னா வயிறு வீங்கி இன்னும் 2 நாளில் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய வயிறை வச்சுட்டு அந்த பேகை தூக்கிட்டு வருவாங்க. அந்த அம்மா வந்து இங்கே வந்து எடுத்து ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. கணவனாருக்கு ஒன்று, பிள்ளைகளுக்கு ஒன்று, இதா அப்படி அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பைபிளை அவங்க சுமக்கிறதுக்கு கூட
நிறைய பேருக்கு வருத்தம் பாருங்களேன். அப்போது நான் சொல்கிறேன், இது என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எல்லாத்துலேயும் யார் மெயின் அப்படின்னா கர்த்தரே எனக்கு. ஹல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே இறங்கும் போது நின்று 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தான். அதே மாதிரி ஏதாவது பொருள் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். இதெல்லாம் ஒரு பழக்கமாக எல்லாருடைய குடும்பத்திலையும் கொண்டு வரணும். ஆமென். உங்களை பார்த்து கேட்குறேன், உண்மையை சொல்லுங்கள். சாப்பிடும்போது உங்கள் பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணுறாங்களா? சாப்பிடும்போது சாப்பாட்டு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். கர்த்தர் பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் லைவில் பார்க்குறவங்கெல்லாம் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரில. சிலர் கிடைச்சா போதும், என்னமோ இதுக்கு முன்னாடி சிக்கனையும் மட்டனையும் பார்க்காத மாதிரி எடுத்து அப்படியே எதை குறித்து நமக்கு கவலை இல்லைடா அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஆகாரத்தின் மேலே கையை வச்சு ஒரு ஸ்தோத்திரமாவது பண்ண வேண்டாமா? நம்மளை பொறுத்தளவில் தண்ணி குடிக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணி தான் குடிக்கணும். அதுதான் ஆண்டவரை கனப்படுத்துவது. இப்பொழுது புது ட்ரெஸ்ஸு, இன்னொன்று கேட்குறேன், இந்த புது ட்ரெஸ்ஸு வாங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஜெபம் பண்ணி போடுறவங்க கை தூங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணி போடுறவங்க. ஆமென். அப்போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரேயர் பண்ணி எனக்கு கொடுத்தா இந்த ட்ரெஸ்ஸுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு எல்லாத்துலையும் என்ன பண்ணணும்னா கர்த்தரை கனப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. எது வாங்கினாலும் அதில் ஒரு பார்ட்டு யாருக்குரியது அப்படின்னா தேவனுக்குரியது. தேவனுக்குரியதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா அவர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார். கையை மேலே உயர்த்தி எனக்கு அந்த கிருபை வேணும்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எல்லாரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அல்லவா? என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர் அல்லவா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான். பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான். பார்வோன் பெரிய ஆளு, பெரிய ஆள். பார்வோன் ஒரு டைம் தப்பா நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், இவனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அவனுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாய்ப்பு, யோசேப்புக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பும் அதுதான், கடைசி வாய்ப்பும் அதுதான். ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை குறித்து உள்ளெல்லாம் நம்ம கொண்டு போக மாட்டோம். ஆனால் யோசேப்பை பார்த்த அந்த எகிப்தினுடைய ராஜா இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அதுக்கு நீ விளக்க சொல்லுவியாமே அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு அவன்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை, நான் அல்ல. ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கடைக்கு மேலே போர்டு போட்டிருக்காங்க, அவங்க அப்பா ஆண்டவருடைய பிள்ளை, பையனும் ஆண்டவருடைய பிள்ளை. அப்பா பையனை பார்த்து கேட்குறாரு, மேலே பிரைஸ் தி லார்ட் போடுன்னு சொன்னேன்ல, மேலே பிரைஸ் தி லார்ட் காணோம், வெறும் எழுத்து மட்டும்தான் எழுதியிருக்கு, பிரைஸ் தி லார்ட் எங்கே காணோம் அப்படின்னு. உடனே அவங்க பையன் சொல்கிறான், அப்பா பிரைஸ் தி லார்ட் போட முடியல, இது கட் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பிரைஸ் தி லார்ட் கட் பண்ணி அவங்க கொண்டு வரல அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா திரும்பி பார்த்தாரு, நான் தான் சொன்னேன்ல போடு அப்படின்னு சொன்னேன்ல. ஆனால் எனக்கு உடனே இருந்துச்சு, இவ்வளோ பெரிய போர்டு கட் பண்ண தெரியுது, ஒரு பிரைஸ் தி லார்ட் போடலை அப்படின்னு. அப்போது பிரைஸ் தி லார்டுக்கு முக்கியம் இல்லை, எதுக்கு தான் முக்கியம்? பேர் ரெடியாச்சு, ஆனால் எது ரெடி ஆகலை? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கு அப்படி தாங்க இருக்குது. பேர் ரெடியாச்சு, பிரைஸ் தி லார்ட் ரெடி ஆகலை. ஆனால் எது ரெடி ஆயிருக்கணும் தெரியுமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா பேர் அப்புறம் தான் ரெடி பண்ணான், பிரைஸ் தி லார்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டான். நான் அல்ல. இங்கிருந்தே அவனை அந்த சிறைச்சாலையிலேருந்து கூட்டிட்டு போகும்போதே எல்லாரும் சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாங்க, டேய் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது, ராஜாவே உன்னை கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு முன்பாக கொண்டு போறதுக்கு முன்னாடி இவனுக்கு மேக்கப் நடக்குது. தாடி எல்லாம் அழகா ரெடி பண்ணி, அவனுக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ணி, அவனுக்கு வஸ்திரத்தை எல்லாம் மாற்றி, அவனை குளிக்க வச்சு, அவன் ஜெயிலில் இருந்தது மாதிரியே தெரியாம அவனை ரொம்ப அழகா கொண்டு போய் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துறாங்க. அவனுக்குள்ள ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்றாங்க. ஆனா கூட
இவ்வளோ கஷ்டப்பட்டு 15 ஆண்டுகளாக படாத பாடுபட்டு அவனுடைய கைகளும் கால்களும் விலங்குல போட்டு ஒடுக்கினதுக்கு அப்புறம் கூட போய் நின்று ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பண்றான் அப்படின்னா, நான் அல்ல தேவனே. ஏன் உயர்த்த மாட்டார் ஆண்டவர்? ஏன் உயர்த்த மாட்டாரு? யோசேப்பை ஏன் உயர்த்த மாட்டாரு? உங்களை ஏன் ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு? கர்த்தரை மட்டும் கனம் பண்ணுங்க, கர்த்தரை மட்டும் முன்னாடி வைங்க, கர்த்தருக்காக மட்டும் பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க உயர்வை தடுக்கிறதற்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒருவனாலும் முடியாது. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஒருத்தரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டாரு. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நீ ராஜாவை திட்டு, ஜனங்களை திட்டு, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேண்டது, ஆனா என் ஆண்டவரை பற்றி பேசுற பாரு, நீ என் ஆண்டவரையே தூசிக்கிற. என் ஆண்டவரை தூசிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என் ஆண்டவரை கேவலமா பேசுறத பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த வைராக்கியம், தேவனுக்காக நிற்கிற அந்த வைராக்கியம் இன்னைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த வருகிற சன்னதிக்கும் என்ன வேணும்னா, தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம் நமக்கு. சொல்லுங்க, ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அந்த வைராக்கியம் வேணும்ப்பா. அப்பா உனக்கு அந்த வைராக்கியம் வேணும்ப்பா. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாரு. நான் நினச்சி பார்க்குறேன், இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாறுவதுக்கு அதான் காரணம். கர்த்தருக்காக காண்பித்த அந்த தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறக்க மாட்டார். நம்ம ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டாம வேற யார் வைராக்கியமா நிற்பா? நான் தான் வைராக்கியமா நிற்பேன். நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் அப்படிதான் செய்வேன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் பெரியவன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தோடு உங்களுக்கு நான் ஜெபிக்க கடந்து போறேன். ஆண்டவர் நீங்க போன இடத்துலெல்லாம் உங்களை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். ஆமோதிக்கிறீர்களா? இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் நீங்க போகிற இடத்துலெல்லாம் உங்களை காப்பாற்றுவார். ஒன்றும் உங்களை, நீங்க இப்ப போயிட்டு இருக்கிற இடம் ஆபத்தான இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாஸ்டர் ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தான இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், நான் சிக்கிட்டேன், என் குடும்பம் சிக்கிட்டு, பயப்படாதீங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினார்ல, இந்த ஆபத்துல இருந்தும், இந்த கடன்ல இருந்தும், இந்த பிரச்சனையில இருந்தும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டு வருவார். இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி உங்க குடும்பத்தை கொண்டு வருவார். நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவார். கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவார். அதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஸோ ஆண்டவர் உங்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு மிக முக்கியமானது, கர்த்தரை நான் முன்னாடி வைக்கிறேன். எல்லாரையும் எழுப்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர். ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே பேசி இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், உங்களை நாங்கள் முன்னாடி வைப்போம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பேன். எல்லாமே எனக்கு பின்னாடி தான் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட், நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு முதல்ல ஆண்டவரே. நான் உண்மைத்தான் நான் முதலாவதாக நான் வைத்திருக்கிறேன். யார் என்ன கிண்டல் பண்ணாலும், யார் என்ன நக்கல் பண்ணாலும் நான் உங்களை முன்னாடி வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே உண்மைத்தான் நான் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் உங்களை முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆண்டவரே இனி உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இனி நீங்க இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க இல்லாம நான் எதையும் துவங்க மாட்டேன். நீங்க இல்லாம எந்த காரியத்துக்கு நான் போக மாட்டேன். நீங்க எனக்கு வேணும், நீங்க என் கூட இருக்கணும் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆண்டவரே நான் உம்மை விட்டு எங்கே போவேன்? உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன்ப்பா. வேறு எங்கே போவேன்? வேறு எனக்கு யார் உண்டு? வேறு யாரும் இல்லப்பா, வேறு யாரும் இல்ல. ஓ ஹல்லேலூயா. வேறு யாரும் இல்லை. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, பிரிய மாட்டேன். உம்மை விட்டு பிரிய மாட்டேனே இயேசுவே, உம்மை விட்டு பிரிய மாட்டேனே.
பெரிய தீர்மானம் எடுங்க. யார் என்ன பேசினாலும் நான் யாரை தான் முன்னாடி வைப்பேன்னா, சில நேரத்தில் கேட்பாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே? ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கிறது. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்முடைய வீட்டில் கூட யாரை முன்னாடி வைக்கணும்னா, நான் சொல்றேன், நம்ம தாழ்ந்து போறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம முன்னாடி வச்சுக்கிறனால தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்னா தாழ்ந்து போறோம். அவ்வளவு பண்ணியும் நம்ம ஏன் இப்படி சகிச்சு போறோம் அப்படின்னா, நம்ம யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. சரி, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம அடியெல்லாம் செய்ய முடியாது, நம்ம கோபமா இருக்க முடியாது, நம்ம கசப்பா வச்சுக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரானா? நிச்சயம் கவனிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் தேவன் எங்கே என்று யார் கேட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் நீதியை விளங்க பண்ணுவோம். ஆமென் சொல்லுவோம். என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினாலும், என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினாலும், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு சொல்லும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவ. இப்ப எல்லாரும் கைய மேல தட்டி ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசுவே. உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார், பகலை போல் வெளிச்சமாக்குவார்.
இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சவுல் ராஜாவுக்கு பயந்து அவன் போகாத ஆபத்தான இடம் ஒன்றும் இல்லையே. ஆனா எல்லா இடத்திலிருந்தும் ஒரு சின்ன சேதம் கூட இல்லாம, ஒரு விரல் கூட அவன் மேல படாம, ஒரு வாசனை கூட அவன் மேல படாம காப்பாற்றி தீர்க்க ஆயுசு வரைக்கும் நடத்தி ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சு அவனை கனப்படுத்தின அந்த தேவனாகிய கர்த்தராகிய நீர் இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் போகிற இடம் ஆபத்தான இடமா இருந்தாலும் காப்பாற்றப்படுவோம். எங்க ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் தொட முடியாதுப்பா, சேதப்படுத்தாது. உங்க பிள்ளைகளை எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்குத்தத்த வசனம் எத்தனை ஆயிரம் பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றாங்களோ அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ராஜா, உங்க பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம். எங்க மகா பெரிய ஆலயத்திற்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த தரிசனத்திற்காக வர்றோம் ஆண்டவரே. இந்த தரிசனத்தை கொடுத்தது நீர் ஆண்டவரே. இதை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களை நடத்துறது நீர் ஆண்டவரே. இந்த மாதம் பெரிய தேவையோட நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, எங்க பிள்ளைங்க எல்லாம் முடிஞ்சதை செய்யறாங்கப்பா. ஆனா எங்க தேவை ரொம்ப பெருசு இல்ல. இப்ப வானம் எங்களுக்காக திறக்கப்படட்டும், வானம் எங்களுக்காக திறக்கப்படட்டும். ராஜா, உங்களை சார்ந்து நாங்க நிற்கிறோம். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, ஆயிரக்கணக்கான பேரை ஆயத்தப்படுத்துவதற்கு. ராஜா, எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு எங்களை நீங்க நம்புவீரையானால், எங்களை நம்புவீரையானால் அந்த காரியத்தை நாங்க முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தாரும். இந்த தரிசனத்துல தங்களுடைய இல்லாமையில கூட, தங்களுடைய குறைவுல கூட ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு கொடுக்குறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனசார ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. மாதம் மாதம் அந்த கொடுக்குற அந்த காரியத்துல ஆண்டவரே முன்னாடி நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பா. நாங்க ராஜயோக்கியமா இதை நடத்த பலன் தாரும். உங்க கிருபைகளை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.